ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சோர்வை எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னா, இந்த சோர்வு என்கிறத லாங் லைஃப், தொடர்ச்சி, பல ஆண்டு, 6 மாசம், 10 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், தேவனுடைய பிள்ளை சோர்வை ஒரு காலம் நீடிக்க விடக்கூடாதாமா. என்ன பண்ணக்கூடாதாமா? சோர்வு வருகிறது சகஜம், கண்டிப்பாக எல்லா பரிசுத்தவான்களுக்கும் வந்திருக்குது, நமக்கும் வரும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்க நினைத்து கொள்ளுங்கள், சோர்வை விட்டு நீங்க வருகிறதற்கு வாரங்கள் கூட ஆண்டவர் கொடுக்கல. என்னதான் கொடுத்திருக்கிறாருன்னா, சில நாள், சில மணி நேரம். தாவீதுக்கு சோர்வு வந்துச்சா? அதான் முதல்ல நம்ம வாசிச்சோம். அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பிடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டதை கண்டுபிடிச்ச உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு வருது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு இந்த தண்டை பின்தொடரலாமா? அப்போ சோர்வு என்கிறது கொஞ்சம் மணி நேரம் தான் இருந்துச்சு. உங்க சோர்வு எவ்வளவு நாளா தொடருது? எவ்வளவு நாளா தொடருது? சோர்வுன்றது எது தெரியுமா? முன்னாடியே ஆக்டிவா இருந்து இப்போ இல்லாதது எல்லாமே சோர்வு தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், ஃபர்ஸ்ட் எல்லாம் சர்ச்சுக்கு ரெகுலரா வருவோம் பாஸ்டர், ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரிலாம் நான் பண்ணுவோம் பாஸ்டர். இப்போ நான் பண்ணல. ஏற்கனவே நீங்க பண்ணி கொண்டிருந்த நல்ல காரியங்கள், அது வேலையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஜபமா இருக்கலாம், நீங்க ஆக்டிவா இருந்த எதெல்லாம் இன்னைக்கு இல்லாம நீங்க இருக்கிறீங்களோ அந்த விதத்தில் நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த சோர்வு எத்தனை நாளா உங்களுக்கு தொடருது? எல்லாம் இப்போ எல்லாமே சிலருக்கு எல்லாமே இருக்கிற இடத்துல மாறி போயிடுச்சு. இந்த உட்காரா இது எந்திரிக்காமலே ஒரு இடத்துல வேலை பார்க்குற நிறைய பேர், தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. இன்னைக்கு எல்லாம் சுலபமாக இருக்குன்றதுக்காக நிறைய அம்மாங்க இருக்காங்க, காய்கறி கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. எங்கே கொண்டு கொடுக்கணும் உங்களுக்கு? அதை பெட்ரூமில் கொண்டு வந்து கொடுக்கணும். அங்கே ஒரே இடத்துல உட்காந்து காய்கறி வெட்டி கொடுப்பாங்க, கழுவி கொடுப்பாங்க. எல்லாம் எங்கே இருந்துட்டு ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. இப்பெல்லாம் நிறைய வாட்ச் வந்திருக்குது. இந்த வாட்சை கையில் கட்டிட்டு காலையில் நீங்கள் ஆன் பண்ணிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் வாக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத காமிச்சிடும். சிலருக்கெல்லாம் அந்த முள் ஓடவே ஓடாது. அப்போது நான் என்ன, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிச்சுக்கங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்க ஏன்னா அதுவே உங்களுடைய வாழ்க்கையில அது மாறிடும். அம்மாங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தயவு செய்து நடக்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க. நல்ல ஜெபிக்கிற ஒரு தாய் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள எப்போ பார்த்தாலும் பைபிளும் கைமா இருப்பாங்க. போன வருஷம் மட்டும் பைபிளை 3 டைம் வாசிச்சு முடிச்சிட்டாங்க. முழு பரிசுத்த வேதாகமத்தையும் 3 முறை வாசித்து முடிச்சாங்க. ஆனால் இப்போ கடந்த சமீபத்தில் அவங்கள போய் பார்க்கும்போது, அவங்களுடைய காலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க முன்னாடி வச்சு அதை நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு வெளியில் என்னுடைய வாகனத்தில் போகும்போது அவங்களுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா நான் உடம்புனுடைய அந்த வெயிட் ரொம்ப அதிகமானதுனால கால் அப்படியே வளைஞ்சிருச்சு அவங்களுக்கு. இந்த உள்ளங்கால் பாருங்க, பாதத்தை கீழே வச்சா அப்படியே ஊனி நிற்கணும். அப்படி நிற்க முடியாமல் அது லைட்டாக அந்த பெரு விரலை பார்த்தா அது டேன் ஆயிருச்சு, அந்த வெயிட் தாங்க முடியாமல். அப்போது என்னன்னா, அதை குற்றப்படுத்துவதற்கோ அப்படின்னு சொல்லலை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் அதை முயற்சி எடுத்துடணும். ஒரு அளவு தான் பைபிளில் இது சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக சொல்லியிருக்குது. ஏலியை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஸ்தூலித்த மனுஷனாக இருந்தபடினால் அவனுக்கு என்ன தேவைப்படுச்சு தெரியுமா? சேர் தேவைப்படுச்சு. எப்பவுமே ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரி அங்கே இருக்கும்போது சேரெல்லாம் நாற்காலி எல்லாம் உள்ள ரொம்ப போட மாட்டாங்க. ஆனால் ஏலிக்காக ஒரு நாற்காலி போடப்பட்டிருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவரால் நிற்க முடியாது.
இன்னும் ஒரு துக்க செய்தி கேட்ட உடனே மேலே இருந்து மல்லாக்க விழுந்து அவன் தன்னுடைய வயிறு வெடித்து இறந்துட்டான். சூலித்த மனுஷனா இருந்தபடியினால் அவனுக்கு அந்த துக்கம் நேரிட்டதற்கு காரணம் அவனுடைய உடம்பு அதிகமாக இருந்ததுனாலன்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்க சோர்வில் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதை நீடிக்கிறதற்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. ஒரு நாள் தான் நீங்க, ஆண்டவர் சொல்றாரு, காலையிலே அழுகை என்றால் மாலையிலே உங்களுக்கு கேட்கல. 12 மணி நேரம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய கோபம், பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, சில விஷயத்துக்கெல்லாம் கால அளவு 12 மணி நேரம் தான்.